ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. கண்டிப்பாக நீ ஒரு டைம் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இமேஜை பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் மற்றும் செலிபிரிட்டிஸ்லாம் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, ஸ்டோரி வச்சுருப்பாங்க, யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன, காசான்ற ஒரு நாடையே அழிச்சு அங்கிற மக்களாக கொண்டு குவிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப மோசமான முறையில். இதை போய் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காம நினச்சா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் தெரியும், பல மாசமா காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய போர் நடந்து வருதுன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் காசா மக்கள்கிட்ட நீங்களாம் உங்கள் நாட்டோட மிடில்ஸ் போயிருங்க, ஏன்னா நாங்கள் காசாவில் போர் நடத்த போகிறோம் சொல்கிறாங்க. அவங்க பேச்சை கேட்டு மக்கள்லாம் மிடில்ஸ் போகிறாங்க. அந்த போர் எதுக்கு அந்த போர்னு கேட்டிங்கன்னா, காசாவில் அமாஸ் தீவிரவாதிகளை கொள்றதுக்காக அந்த போர் நடத்துறாங்க. காசா இருக்கிற அமாஸ் தீவிரவாதிகளை கொண்டுட்டு மறுபடியும் இஸ்ரேல் காசா மக்கள்கிட்ட நீங்கள் மிடில்ஸ் இருந்தால் ரஃபான்ற உங்கள் நாட்டோட எஜ்ஜுக்கு போயிருங்க. அவங்க பேச்சு திரும்ப காசா மக்கள் ரஃபாக்கு போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நாட்டில் அவங்க அகதியாக வாழ்றாங்க. பிறந்த ஊர் அவங்க சொந்த வீடுலாம் விட்டுட்டு கடல் ஓரமாக ஒரு டென்ட் போட்டு வாழ்றாங்க. சாப்பாடு ரொம்ப வழி இல்லாமல் வாழ்றாங்க. கடைசி அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு மேலே வெப்பன் தர முடியாது சொல்லிடுறாங்க. அந்த போர் இதோட முடிச்சுக்கணும்னு சொல்லிடுறாங்க. இஸ்ரேலும் போரை முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மக்கள்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க. அந்த நைட் மறுபடியும் அங்கே 2 தீவிரவாதிங்கிறாங்க.